ஹாய் ஹலோ அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் நம்ம தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். தமிழில் வந்து 5 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியாச்சு, ஜிஎஸ்ல வந்து 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி தமிழில் 5th டெஸ்ட்டோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, இதில் எல்லோரும் டெல்லி சுல்தானேட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டெல்லி சுல்தானேட் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சொன்னபடி 30 out of 30 நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா, ஓகே ஓகேங்க, ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இதுக்கான ஆன்சர் கீ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பிகாஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் அதுக்கான கிளாஸஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கீம்ஸு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது பண்ணி கொடுத்துட்றோம். ஓகேங்களா, நீங்கள் இது கம்ப்ளீட்டாக நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக குரூப் 4 நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, 180+ வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸ்லேருந்து எல்லா கிளாஸுமே நம்மளே டீச் பண்ணிடுவோம். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். நம்ம சேனலும் உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதாவது உங்களுக்கு தேவையானது எக்ஸாம் சம்மந்தப்பட்ட என்ன வேணுமோன்னு கேளுங்க. ஓகேங்களா, ஓகேங்க, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்ன? பெருவாயின் மொழியார். நம்ம இது பார்த்துருப்போம். நன்றி எழுதல் பொறையுடைமை இன்சொலோடு இவையட்டும் சொல்லி ஆசார வித்து அப்படிங்கிற நூல் பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதோடைய ஆசை யாருன்னா பெருவாயின் மொழியார். இந்த ஆசிரியர் பிறந்த ஊர் என்னென்னா கயத்தூர். இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்கும். ஓகேங்களா, ஓகே சரி. இப்போ இந்த நல்லாதனர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரிகடுகம் அதோடைய ஆசிரியர் தான் நல்லாதனார். காரியாசன் யாருன்னா சிறுபஞ்ச மூலம் அதோடைய ஆசிரியர் தான் காரியாசன். கனிமேதாவியர் வந்து ஏலாதி அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர். இது எல்லாமே 17 கீழ்கணக்கு நூல்களில் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே அறநூல்கள். ஓகேங்களா, ஓகே நம்ம 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்கணும்னா 11 நூல்கள் அறநூல்களாக இருக்கும். ஓகேங்களா, 6 நூல்கள் அகநூல்களாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு நூல் மட்டும் புறநூலாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் 18 வந்துடும். ஓகேங்களா, ஓகே வாங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் யாது? இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். இது நான் ஆல்ரெடி கிளாஸ் டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். சேரநாடு வந்து என்னது? முத்தைன்னு வரும். அதாவது சேர நாட்டு முத்தையனோ, சோழ நாட்டு முக்கணியோ, பாண்டிய நாட்டு முத்தமிழோ. ஓகேங்களா, அப்படின்னா ஆப்ஷன் என்னது? 2, 3, 1. நெக்ஸ்ட் பாருங்கள். தாள் என்பதன் பொருள். தாள் என்பதன் பொருள் என்னன்னா நாக்கு. ஓகேங்களா, ஓகே ஓகே உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்னன்னா மறைந்த. உதித்தனா தோன்றின்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் மறைந்த. ஓகேங்களா, ஓகே கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். இது கரெக்டுங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம இன்சிஸ் வரை பண்ணிடணும். இயற்கை வணங்குதல் தமிழர் மரபு. ஓகேங்களா, இது ரெண்டுமே கரெக்டு தாங்க. ஓகேங்களா, ஓகே இது பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள் படத்தில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நன்னூல். ஓகேங்களா, புறநானூறு புறப்பொருள் வெண்பாமலை தொல்காப்பியம் இதெல்லாம் சொல்லாது. இதில் புறநானூறு வந்து என்னென்னா 8 தொகையில் வரும். புறப்பொருள் வெண்பாமலை தொல்காப்பியம் இதெல்லாம் இலக்கண நூல்கள். ஓகேங்களா, ஓகே எந்த பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது? இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிளாஸ் நடத்தும் போதே. போகி பண்டிகை. ஓகேங்களா, ஓகே போகி பண்டிகை வந்து மார்கழி மாதத்துடைய இறுதி நாள் தான் நம்ம என்னதான் கொண்டாடுவோம்னா போகி பண்டிகையாக கொண்டாடுவோம். மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு தை முதல் நாள் நம்ம என்னவா கொண்டாடுவோம்னா அறுவடை திருநாளாக கொண்டாடுவோம். நெக்ஸ்ட்டு தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா, திருவள்ளுவர் ஆண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேங்களா, திருவள்ளுவர் ஆண்டு அதாவது DO 2 மற்றும் 3 அதாவது எப்படி கொடுக்கணும்னா ஏ மற்றும் சீனு கொடுக்கறதுக்கு பதில் அப்படி இருக்குங்க. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் மாடி என்பதன் பொருள். மாடி என்பதன் பொருள் என்ன? செல்வம். ஓகேங்களா, ஓகே ஒரு மிஸ்டேக்காக தான் வரக்கூடாதுன்னு நினச்சா ஒரு மிஸ்டேக் வந்துருச்சே. சரி இனிமேல் வராமல் பார்த்துப்போம். ஓகே வழக்கமாக சொல்கிற டைலாக் தானே நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே இனிமேல் வராமல் பார்த்துப்போம். ஓகே வாங்க பார்ப்போம். தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. என்னன்னா ஹாக்கி, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் என்னது? வீர விளையாட்டு தான். எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு இதில் பொருந்தாது என்ன? ஹாக்கி. ஓகேங்களா, இயற்கை உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா என்ன விழானா பொங்கல் விழா. இது நம்ம லாஸ்ட்டு அந்த பாடம் முடியல இருக்கும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு அறுவடை திருவிழாவை மகர சங்கராந்தி என்று கொண்டாடும் மாநிலங்கள் இது. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் கூட ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். என்னது? மூக்க. எம் வந்து மகாராஷ்டிரா, யூ வந்து உத்தரப்பிரதேசம், கே வந்து என்னது? கர்நாடகா, ஏ வந்து ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா, அப்படின்னா என்ன வரும்? மகாராஷ்டிரா இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்குது, கர்நாடகா இருக்கான்னு பாருங்கள், இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் அதான் கரெக்டு. ஓகேங்களா, இன்னொன்று வேறு என்னதெல்லாம் பார்த்தோம்? லோரிக்கு என்ன சொன்னேன்? பஞ்சாபில் உள்ளவங்க பஞ்சத்தினால லோன்னு அலைவாங்க, அதான் லோரி. ஓகேங்களா, அறுவடை திருநாளுக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? நெக்ஸ்ட்டு குஜராத், ராஜஸ்தான் இவங்க ரெண்டும் என்னது? உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அதுக்கு கூட குரு அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருந்தோம். கு வந்து குஜராத், ஆர் வந்து ராஜஸ்தான், யூ வந்து உத்தராயன் பண்டிகை. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள்.
கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. இது கரெக்டாக அவங்க கரெக்டு தான். தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். இது கரெக்டானு பார்த்தா இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது தவறானதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நான் என்னத்தை கேட்டிருக்கேன்னா தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்படிங்கல இதுக்கு ஆன்சர் என்னது? மேற்கண்ட எதுவும் இல்லை. நம்ம ஒன்றே மேற்கண்ட அனைத்தும் சரின்னு போடக்கூடாது. மேற்கண்ட எதுவும் இல்லை. ஏன்னா கேட்டிருக்கிறது தவறானது. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இது நம்ம கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தோம். 7ஆம் நூற்றாண்டு. அவருடைய அப்பா யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவன். இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இவருக்கு சேத்தக்காரி அப்படிங்கிற பேர் உண்டு. விசித்திர சித்தன் அப்படிங்கிற பேர்லாம் உண்டு. ஓகேங்களா. ஏன்னா இவர் குடைவரை கோயில்களை கட்டியிருப்பார். அது ரொம்ப விசித்திரமாக இருக்கிறதுனால விசித்திர சித்தன் அப்படிங்கிற பேர் இவருக்கு இருக்கும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு சிற்பக்கலையின் உச்சம் என்னென்னா அர்ஜுனன் தபசு. இதுவும் நம்ம அந்த பாடத்திலே பார்த்தோம். சிற்பக்கலையின் உச்சப்படைப்பு என்னென்னா அர்ஜுனன் தபசு. அங்கே ஒரு புடைப்பு சிற்பமாக தான் இருக்கும். நார்மலாக தண்ணி ஊழ்றதே அருவிலேருந்து தண்ணி ஊழ மாதிரிக்கல அப்படி செட்டப் பண்ணி நல்லா வரைஞ்சிருப்பாங்க. சரி செதுக்கிப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஓகேங்க. ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆர்கியாலஜி சைட்டு இல்லை இப்படி தொல்பொருள் இது இப்படி பழங்கால ஒரு சிற்பங்கள் உள்ள இடத்துக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு அங்கே உங்கள் நேமு எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வராதிங்க. ஓகேங்களா. உங்கள் நேம் உங்கள் கூட இருக்கவங்க நேமை தயவு செஞ்சு பொறிக்காதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். நம்ம ஆஸ்பிரண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் ஒரு சின்ன விளையாட்டுத்தனமான ஆஸ்பிரண்ட் இருந்தால் அவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம். சிற்பக்கலைக்கூடம் என்னென்னா மாமல்லபுரம். ஓகேங்களா. இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. மாமல்லபுரம். தமிழகத்தின் சிற்பக்கலைக்கூடம் என்னன்னா மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் என்ன மாமல்லபுரம். இங்கே தான் 4 வகையான சிற்பங்களும் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். என்னென்னா குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. புடைப்பு சிற்பங்கள் இது எல்லாமே எங்கே காணப்படுற ஒரே இடம் தான் மாமல்லபுரம் தான். ஓகேங்களா. மாமல்லபுரத்துக்கு போய் என்ன பேர் இருக்குன்னா மகாபலிபுரம்னு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? இது நம்ம இப்போ தான் மேலே பார்த்தோம். 4 வகைப்படும். ஓகேங்களா. அது என்னதுன்னா குடைவரை கோவில்கள், கட்டுமான கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள், மண்டபங்கள், நெக்ஸ்ட்டு புடைப்பு சிற்பங்கள். இது 4 ஒரே இடத்துல இருக்குன்னா அது மாமல்லபுரம் தான். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை என்னென்ன மயங்கொலிகள் என்கிறோம். ஓகேங்களா. இதை கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். மயங்கொலிகள் சொல்கிறோம். மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை? 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டாங்க? இது ரைட் இல்லை, தப்பு. இது கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 வரும். என்னதெல்லாம் பாருங்கள். ந ந ந நெக்ஸ்ட்டு ல ல சிறப்பிலக்கரம் நெக்ஸ்ட்டு ர ர. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 2 மட்டும் தவறு. அதான் கரெக்டு. ஓகே. 1 மட்டும் சரியும் கரெக்டாக வரும். 1 மட்டும் சரி. இதுக்கு 2 ஆப்ஷனுங்க. ஏ போட்டவங்களுக்கும் கரெக்டு, பி போட்டவங்களுக்கும் கரெக்டு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. நாவின் நுனியில் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியில் தொடுவதால் தோன்றும். இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்டு. என்னென்னா நாவின் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடும். இதுவே நாங்கிறது இந்த நேனா 2 சொல்லி நேனா மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதனால தோன்றும். இதுவும் கரெக்டு தான். இந்த என்ன மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால் தோன்றும். இது பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் தோன்றும். இது மேல்வாய் அன்னத்தின்ல மேல்வாய் பல்லின் அடிப்பகுதின்னு வரும். ஸோ இது தப்பு. அதனால் ஆன்சர்னா 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொறுத்துக. வெல்கம்ங்கிறது என்னென்னா நல் வரவு. ஓகேங்களா. வெல்கம்னா நல்வரவு. மேக்கப்னா என்னது? ஒப்பனை. ரெடிமேட் ட்ரெஸ்னா ஆயத்த ஆடை. சிப்ஸ்னா சில்லுகள். ஸோ 4 3 2 1 இதுதான் கரெக்டு. ஓகேங்களா. ஓகே. அறுவடை திருவிழா லோரி என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பஞ்சாப். நெக்ஸ்ட் பாருங்கள். எதன் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றால் முடிவில் அழிந்துவிடும் பார்த்தோம். களவினால் ஆகிய ஆக்கம் வளர்வது போல தோன்றால் முடிவில் அழிந்துவிடும் பார்த்தோம். ஓகேவா. இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு பார்ப்போம். களவினால் ஆகிய ஆக்கம் இல்லாகி தோன்றா கெடும். அதாவது களவு மூலமாக சேர்த்த பொருள் வளர்வது மறிக்கல இருந்தாலும் முடிவில் அழிஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க. எது நிலையான செல்வம்? எது நிலையான செல்வம்னா ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை உள்ளமுடைமை அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பார்? நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. ஊக்கம் தான் நிலையான செல்வம். ஓகே. நெக்ஸ்ட்டு யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள்? ஆன்சர்னா அறிவுடையார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். நன்மை எது என ஆராய்ந்து செயல்படும் அறிவுடையார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஓகேங்களா. ஓகே. இவ்வளோதாங்க. ஓகே. யாரெல்லாம் 25க்கு 25 எடுத்தீங்க? மேக்ஸிமம் எல்லோரும் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்களா. ஓகே. ஆன்சர் கீ பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கமெண்ட் பண்ணக்கு தயங்காதீங்க. நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, குட் மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி மேக்ஸ் கிளாஸை பற்றி கேட்டிருந்தேன், யாரும் கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸ் கிளாஸ் வேணுமா வேண்டாமான்ட்டுன்னு இந்த வீக். ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே. பாய். தேங்க்யூ.